மேடம் மேடம் இருக்கீங்களா? வாங்க மேடம். வீட்டு லீஸுக்கு ஆள் கேட்டிருந்தீங்களா? பிடிச்சிட்டேன், பார்ட்டி வந்துட்டு இருக்கு. ஓ, நீங்க 5 lakhs சொன்னீங்க, நான் 7 lakhs பேசியிருக்கேன். சின்ன இந்த வீட்டு லொகேஷன் அனுப்பியிருக்கான். ஏங்க நான் தான் 5 lakhs போதுன்னு சொன்னல, எதுக்கு கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் மேடம் கொலை போடுறீங்க? ஒரு கூட இழிச்சவன் இருக்காங்க, ஆனால் வந்தா பெட்டர் தானே. என்ன கமிஷன் வரப்போகுது, உங்களுக்கு காசு வரப்போகுது, என்னப்பா அதனால? ஏய் நவீன், மேடம் இவர் தான் பார்ட்டி. வீடெல்லாம் பார்த்துக்கடா, சூப்பராக இருக்கும். இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மேடம். க்ளோஸ் ஃப்ரெண்டா? இவர் மார்னிங்கே வந்து வீட்டெல்லாம் பார்த்துட்டு ரேட்லாம் பேசிட்டு போயிட்டாரே. வீடு ரொம்ப நல்லா இருக்கு மேடம், எனக்கு பிடிச்சிருக்கு. லீஸ் அமௌண்ட் எவ்வளோ? 5 lakhs தருது, நீங்கள் வேற குறைச்சி கேட்குறீங்க. ஃபேமிலி மேன் வேற சொல்கிறீங்க. 4 lakhsனா ஓகே. 4 lakhs? சரி ஓகே மேடம், 4 லட்சத்துக்கே முடிச்சுக்கலாம். எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுக்குறீங்களா? பணம் ரெடி பண்ணி எடுத்து வந்துடுறேன். சரிங்க. டேய், நான் காலையிலே இந்த வீட்டுக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன். நீ இதே வீடு லொக்கேஷன் அனுப்பி 7 லட்சம் சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சுரா. ஆனால் ஃப்ரெண்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். அன்னைக்கு நீ எப்படி பேசுன? ஏய் என்னடா வந்துட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்க? சூப்பராக இருக்குடா உன் வீடு. மச்சான், எனக்கு ஒரு வீடு லீஸ்க்கு பார்த்துறியா? ஏன்டா என்னாச்சு? இல்லைடா, இப்போ இருக்க வீட்டில் வாடகை கொடுக்க முடியலன்னு ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாரா. அதான் கையில் இருக்க காசெல்லாம் ரெடி பண்ணி அவள் செயினெல்லாம் அடகு வச்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஒரு லீஸுக்கு ஒரு வீடுக்கு போயிட்டோம்னா இந்த வாடகை பிரச்சனைலாம் இருக்காதுல்ல. நீ ஏதாச்சும் கம்மி அமௌண்ட்டுக்கு பார்த்துக்கு ஒரு வீடு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்டா. சரி மச்சான், என்கிட்ட சொல்லிட்டல, கவலை விடு, நான் பார்த்துக்கிறேன். நல்ல வீடா மச்சான், என் கமிஷன் இல்லாமல் பார்த்துறேன்டா, கவலைப்படாத சரியா? சரி மச்சான். எப்படா இப்படிலாம் இருக்கீங்க? இதே வேற யாராவது பண்ணியிருந்தா கூட எனக்கு பெருசா தெரியாதுடா. ஆனா நீ பண்ண பாத்தியா, அதான என்னால ஏத்துக்க முடியல. அது எப்படா பணம் வந்தோடனே எல்லாம் மாறிடுறீங்க? உனக்கு என்னை விட பணம் தான் முக்கியமா போயிடுச்சுல? எந்த காலத்துலங்க இருக்கீங்க? இப்பெல்லாம் எல்லாமே காசு தான். கூட பிறந்த போறப்பே காசு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இதில் ஃப்ரெண்டுலாம் ஏமாத்துறோம். நான் சும்மா இல்லைடா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டா. நீ வேணா அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கே போயிடறேன். டேய் நிறுத்துடா. அது எப்படா நல்லவன் மாதிரியே பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் காசை சம்பாதிக்கணும்னா எந்த ரிலேஷன்ஷிப் வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிப்பீங்கல்ல. யாருன்னே தெரியாதவங்களை கூட நம்பிடலாம் போறடா. ஆனா உன்ன மாதிரி தெரிஞ்சவங்களை தானே நம்ப முடியல. ஹலோ, கொஞ்சம் வெளியே போறீங்களா? மேடம், பேசின அமௌண்ட் ஒரு 2 நாள் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீடு உங்களுக்கு தான், நீங்கள் பொறுமையாக கொடுங்க. சரி மேடம், ரொம்ப நன்றி.